என்னோட பேரு ஹேமா. நான் ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. நான் படிச்சது பிஏ இங்கிலீஷ். ஒரு காலத்துல நான் என்னோட காதலனை ரொம்பவே காதலிச்சேன். அந்த உணர்ச்சிபூர்வமான காதல் தான் அதை கல்யாணமா மாத்துச்சு. என்னோட கணவரோட பேரு அஜய். அவரை நான் முதல் டைமா பார்த்தது என்னோட கல்லூரி விழாவில் தான். கொஞ்ச நாள்லயே நாங்க பேசவும் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா நாங்க காதலிக்கவும் ஆரம்பிச்சோம். எங்களோட காதலை வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அஜய் நிறைய முயற்சி பண்ணாரு. கடைசியில் எங்கள் காதல் கல்யாணத்தில் போய் முடிஞ்சது. எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமா நான் என் கணவர் வீட்டில் தான் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தேன். அந்த வீட்டில் அவரோட அம்மா அப்பா என்னோட கணவர்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் வாழ்ந்தோம். என்னோட மாமியார் ரொம்பவே நல்லவங்க. எனக்கு அம்மா மாதிரி இருந்தாங்க. என்னால் செய்ய முடியாத வேலையாக இருந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எப்போவுமே நகைச்சுவாக நடந்துக்குவாங்க. என்னோட மாமனார் அதிகமாக பேச மாட்டார். ஆனால் நேர்மையானவர் மாதிரி தான் இருந்தார். அந்த வீடு முழுசாக சத்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. எல்லாமே நிம்மதியாக ஓடுச்சு. திடீர்னு ஒரு நாள் என்னோட மாமியார் மயங்கி விழுந்துட்டாங்க. சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா நான் ஓடி போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியல. அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஹார்ட் அட்டாக் இருந்திருக்கு. அதனால தான் அவங்கள காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வாரம் எங்கள் வீட்டில் ஒரே அழுக, ஒரே மௌனம். அஜய் ரொம்பவே மன அழுத்தத்தில் இருந்தார். இந்த சமயத்தில் தான் அவருக்கு லண்டனில் வேலை வாய்ப்பு கிடச்சிச்சு. நேரம் சரியில்லைனாலும் நான் போகிறேன்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவர் போன நாள் எனக்கு ஒரே அழுக தான். மனசு உடஞ்சிருச்சு. ஆனால் உன்னால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். நீ ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்ப. உனக்கு நிறைய திறமை இருக்குது. மாமனாருக்கு சப்போர்ட்டாக இருன்னு சொல்லிட்டு போனார். அஜய் போனதுக்கு அடுத்த நாள் முதல் அந்த வீடு ரொம்பவே வெறிச்சோடி போச்சு. மாமனாரும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். என்னோட மாமனார் என்கிட்ட அதிகமாக பேசவே மாட்டார். சாப்பிட்டியா தூங்குறியான்னு மட்டும்தான் கேட்பாரு. அதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே பேச மாட்டார். குடும்பத்தை பார்த்துக்கிற வேலையெல்லாம் என்னோட கையில் வந்துருச்சு. சரிதான், நாம தானே பார்த்தாகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்குள்ள கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. அது என்ன காரணம் அப்படின்னு தான் தெரியல. ஒரு நாள் காலையில் மாமனாருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவர் பக்கத்தில் போனேன். அவர் என்னை பார்த்த பார்வை அது வேறு மாதிரியான பார்வையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவர் என்னை அப்படி பார்த்ததே இல்லை. உடனே அப்போ ஒரு நிமிஷம் எனக்கு அது என்னமோன்னு போல இருந்துச்சு. அவ்வளவுதான், என்னோட மனசு அதிலிருந்து அமைதி இல்லாமல் போச்சு. இது என்னோட கற்பனை தானா, இல்லை நிஜமாவே அந்த பார்வையில் ஏதோ இருந்துச்சா? அந்த நாள் முழுக்க நைட் நான் தூங்கவே இல்லை. அன்னையிலேருந்து நான் அவர்கிட்ட பேசுகிறதையே குறைச்சிக்கிட்டேன். அவர் முகத்தையும் பார்க்குறதையும் குறைச்சிக்கிட்டேன். இப்படியே போயிட்டுருக்கப்ப தான் ஒரு நாள் ராத்திரி கரண்ட் கட் ஆகி வீடு ஒரே இருட்டாயிடுச்சு. நான் மொபைல் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு சமையல் கட்டுக்கு போனேன். அங்கே மாமனார் இருந்தார். எனக்கு பசிக்குது, அதான் சாப்பிடலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு சிரித்தாரு. ஆனால் அந்த சிரிப்பு என் உள்ளத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் அவரோ என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி பேச ஆரம்பித்தார். ஹேமா, நீ ரொம்ப அழகு. இப்போ அஜய் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. உடனே அந்த இடத்த விட்டு நான் வெளியில் போயிட்டேன். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அடுத்த நாள் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். அதனால் நான் நெக்லஸ் போட்டிருந்தேன். அவர் என்னை பார்த்துட்டு, இந்த கலர் உனக்கு ரொம்ப எடுப்பாக இருக்குது, நானும் இதே மாதிரி உனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி தரட்டுமான்னு கேட்டார். நான் வேண்டான்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே, அட நான் வாங்கி கொடுத்தா நீ போட்டுக்க மாட்டியா? என்னதான் இருந்தாலும் நீ என் மகனோட பொண்டாட்டி தானே, நான் உனக்கு வாங்கி கொடுக்கக்கூடாதான்னு கேட்டார். நீ வேற பார்க்குறதுக்கு அழகாக இருக்க. இந்த மாதிரி என்கிட்ட அவர் பேச ஆரம்பித்தார். இவர் இந்த மாதிரி பேசுகிறதையெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியலை. அஜய் கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியல. எல்லா விஷயமும் சின்னதாக ஆரம்பிக்குது. ஆனால் என்னோட மனசு அதை பெரிய பயத்தை கிளப்புச்சு. ஆனால் அன்னையிலேருந்து அவர் என்கிட்ட ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பித்தார். நான் எங்கே இருக்கேனோ அந்த இடத்துக்கெல்லாம் தேடி வந்து என்னோட பக்கத்தில் உட்கார ஆரம்பித்தார். கொஞ்ச நாட்கள் கழித்து 2 கப்பில் காஃபி எடுத்துகிட்டு வந்து சேர்ந்து குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினார். எனக்கு தான் வேண்டான்னு சொல்கிறேன். அப்புறம் ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி நானும் அவரை திட்டினேன். அவர் உடனே மூஞ்ச பாவமாக வச்சுக்கிறது மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு சோகமாக போயிட்டாரு. ஆனால் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. இது உண்மையா
இல்லையா? இவர் நம்மக்கிட்ட கரெக்டா தான் நடந்துக்கிறாரா? இல்ல நம்ம தான் தப்பான பார்வையில பார்க்குறோமா? அப்படின்னு எனக்கே ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஒரு நாள் நான் பஸ் பிடிக்க வெளியே போற நேரத்துல அவர் கேட்டாரு, "நீ ஒரே ஆளா தனியா போறியா? நான் ட்ராப் பண்ணட்டுமா?" நான் வேண்டான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா 2 நாள் பேசவே இல்ல. அதுக்கு அடுத்த நாள் நைட்டு நான் வாழ்ந்த நாட்கள்லயே ஒரே ஒரு இரவு தான். எனக்கு ஒரு காலத்துக்கு அப்புறம் தூங்கவே முடியாத விஷயமா ஆயிருச்சு. மழை சரியா பெய்ய ஆரம்பிச்சுச்சு. ஜன்னல் வழியா அடிக்கடி இடியும் மின்னலும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. கரண்ட்டும் போயிடுச்சு. வீடு முழுக்க ஒரு மலையோட சத்தமும் இருட்டும் தான். என்னோட கணவன் அஜய் இருந்தா இப்படி என்னோட உடம்பு நடுங்காது. ஆனா இப்போ நானும் மாமனாரும் மட்டும்தான் அந்த வீட்ல. நான் என்னோட ரூம்ல தான் இருந்தேன். கதவை பூட்டி வச்சிருந்தேன். ஒரு நிமிஷம் கூட வெளியே வரவே ஆசை இல்லை. ஆனால் வீட்டு வாசல்ல ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னோட மனசுக்கு ஏதோ ஒன்று படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. "ஹேமா, கதவை கொஞ்சம் திறக்கறியா?" அந்த குரல் என்னோட மாமனாரோடது. நான் முதல்ல திறக்கவே இல்லை. ஆனால் சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. மழை அதிகமாக பெய்யுது. வீட்டுக்குள்ளே தண்ணி வரும்னு சொல்லி ஜன்னலை மூட சொல்ல வந்தேன். நான் உடனே திடுக்கிட்டு கதவை திறந்தேன். அவர் மழையில் நனைஞ்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நிமிஷம் அவர் எனக்கு நெருக்கமாக நின்னாரு. என்னோட கண்கள் நேராக அவரோட கண்களை பார்த்துச்சு. அந்த பார்வை அது ஒரு பாசமோ பெரியவரோட பார்வையோ இல்லை. அது ஒரு வேற எண்ணத்தோட கண்ணோட்டம். "ஹேமா, நீ சின்ன பொண்ணு இல்லை. என்னதான் நீ என்னோட மகனுக்கு மனைவியாக இருந்தாலும் உன்னை பார்த்தாலே என்னோட மனசு நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது. நைட்டு முழுக்க என்னோட கனவுல நீ தான் வர்ற. நீ என் பக்கத்திலேயே வாழ்ற. ஆனால் நான் உன்னை காதலிக்க கூட முடியல. நெஞ்சமெல்லாம் அப்படியே வலிக்குது." அந்த வார்த்தைகள் என் காதை கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட மூச்சு அடைக்கிறது மாதிரி இருந்துச்சு. நான் உடனே கதவை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். கதவு உள்ள நல்லா நான் லாக் பண்ணிக்கிட்டேன். அவர் கதவுக்கு வெளியே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாரு. "ஹேமா, நான் உன்னை பார்த்து சொல்கிறேன். இது பாவம் இல்லை, உண்மையாக பேசுகிறேன். காதல் பாவமா?" அந்த இரவு முழுக்க நான் கதவுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்தேன். மழை கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. நான் கதவுலையே சாஞ்சு அழுதேன். அது மழையா என்னோட கண்ணீரான்னு தெரியாமல் போச்சு. என்னோட உள்ளம் கட்டாயப்படுத்திய குரலை கேட்க வச்சுச்சு. "இவங்க நம்ம மாமனார் தானா? இவர் ஏன் நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறாரு?" நைட்டு முழுக்க தூக்கம் வரவே இல்லை. அவரோட போக்கு, அந்த கண்கள், அந்த வார்த்தைகள் என் மேலே என்னோட கட்டுப்பாட்டை நான் இழக்கிற மாதிரி அவர் நடந்ததில்ல. என்னோட நெஞ்சு பதறி போச்சு. அந்த ராத்திரியில் அந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் என்னோட மனசு முழுக்க முழுக்க ஒரே குழப்பம். மாமனார் இந்த மாதிரி என்னை பற்றி நினச்சிட்டு இருந்தாரா? அவர் சொல்லிய வார்த்தைகள் என்னோட காதில் இன்னும் கேட்குது. "நீ என்னோட கனவுல வர்ற. நீ சின்ன பொண்ணு இல்லை." இப்படியெல்லாம் பேசினாரு. என்னோட உடம்பு முழுக்க ஒரே நடுக்கம். நான் யார் கூட இருக்கிறேன்னு தெரியாமல் போச்சு. நான் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆனால் இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாத நிலமையில இருக்கேன். அடுத்த நாள் காலையில் மாமனார் வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார். "நேற்று கொஞ்சம் குடிச்சிருந்தேன். ஹேமா, ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ." அவர் சொன்னதும் என்னோட மனசுக்குள்ள இந்த ஆளை நம்பக்கூடாதுன்னு தோணுச்சு. என்னால் வாயை திறந்து கூட பேச முடியல. பேசாமல் உள்ளே போயிட்டேன். ஆனால் அவரோட பார்வை மட்டும் மாறாமல் அதே மாதிரியான பார்வை. அந்த பார்வையை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வந்துருச்சு. நாட்கள் போக போக நான் சமையலறைக்கு போனால் அவர் அங்கேயே இருப்பார். நான் பின்னாடி வாசலில் வெளியே போனால் பின்னாடி வந்து பேசுவார். நிம்மதியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, அந்த வீட்டில் இருக்க முடியல. பயமாக இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு அவரோட ரூம்ல இருந்து கத்துற மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை நான் உன்னிப்பாக கேட்டேன். அதை கேட்ட உடனே எனக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு. அவர் மனசில் என்ன மாதிரியான ஆசை வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். யாரை நினச்சி அந்த மாதிரி இருக்காரு எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. அதை கேட்க கேட்க எனக்கு பயமாக தான் வந்துச்சு. அவரோட வார்த்தை, அவரோட பார்வை, அவரோட நடத்தை எல்லாமே என்னோட மனசுக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் அஜய்க்கு சொல்லலை. ஏன்னா அஜய் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. "அப்பா நல்லவர், ஒன்றும் கவலைப்படாதன்னு சொன்னார்." ஆனால் உண்மையா அவ்வளவு நல்லவரா? நான் சந்தேகிக்க ஆரம்பித்தேன். இந்த வீடு ஒரு வீடே இல்லை, ஒரு சிறை மாதிரி. நான் கதவுல பூட்டு போட்டு தூங்குறது எல்லாம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தூங்கிக்கிட்டே இருக்கேன். அவர் என்ன எந்த மாதிரி நினச்சாரோ தெரியல. ஒரு மருமகளாக மட்டும் நினைக்கல, வேற யாரோ ஒருத்தியா என்னை பார்க்குறாரு.
அந்த வீட்டில் ஒவ்வொரு இரவும் என் உயிரை சின்ன சின்னதாக துண்டுகளாக வெட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாகவே நிம்மதியாக அந்த வீட்டில் இருந்ததே இல்லை. நான் ஒரு வாரமாக தூங்கவே இல்லை. அந்த வீட்டில் ஒரு பக்கம் மாமனார், இன்னொரு பக்கம் இல்லாத என்னோட கணவனை நினச்சி நான் பாடுற கஷ்டம் என்னோட மனசு என்ன சொன்னதுன்னா, போதும் ஹேமா, இவ்வளவு நாள் நீ பொறுத்தது போதும், இனிமே பொறுத்துக்க முடியாது. நீ ஒரு முடிவை எடுக்கலைன்னா உன்னோட நிம்மதி போயிடும். அதனால தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் நேராக சொல்ல முடியல. மாமனார் என்னை தவறாக பார்க்குறாருன்னு யார்கிட்டேயும் சொல்ல முடியல. இவங்க எல்லாருக்கும் அவர் ரொம்ப நல்லவர், எல்லாருமே மதிக்கப்படுறாங்க. அதனால் நான் ஒரு காரணம் சொன்னேன். மாமனார்கிட்ட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போகணும்னு சொன்னேன். அவர் உடனே என்னோட முகத்தை பார்த்தாரு, மெல்லமாக சிரித்தார். போமா, சீக்கிரமாக திரும்பி வந்துடும்னு சொன்னார். ஆனால் அந்த சிரிப்பு ஒரு சாதாரண சிரிப்பு இல்லை. ஒரு ஏமாற்றம், கொஞ்சம் கோபம், இன்னும் கொஞ்சம் ஆசை, அதெல்லாம் கலந்த மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாகவே இந்த வீட்டில் பொறுமையாக இருந்திருக்கேன். ஆனால் இப்போது அது முடியலை. தூக்கம் இல்லை, சுத்தமாக சாப்பாடு தொண்டையில் எச்சில் கூட இறங்க மாட்டேங்குது. முதல்ல எனக்கு நிம்மதி வேணும், நிம்மதியாக மூச்சு விடணும். அதனால தான் அந்த முடிவை எடுத்தேன். நான் ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ஏறும்போது என்னோட மனசு நிம்மதியான கண்ணீரோடு கிளம்புச்சு. இந்த பஸ் வேறு ஊருக்கு போகிறதுக்கு இல்லை, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு. நான் போயிட்டது போல் இருந்துச்சு. ஊருக்கு போனதுக்கு உடனே நான் முதல்ல பண்ண விஷயம், அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழுதேன். அதனால் அவங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு புரியாமல் இருந்தாங்க. ஏமா, நீ ஏன் இப்படி அழுற? நீ இப்படி அழுறதுக்கு நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நீ என்ன சின்ன குழந்தையா? என்னாச்சு உனக்குன்னு கேட்குறாங்க. நான் எதுவும் சொல்லலை. நான் சொன்னேன்னா அவங்க மனசு உடஞ்சி போயிடும். என்ன நடக்குது? எப்படி ஒரு மாமனார் இப்படியெல்லாம் நடந்துக்குவார்? அது கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே மனவேதனையாக தான் தோணும். அம்மா என்னோட கண்ணில் இருக்க வழிகளை பார்த்தாங்க. ஆனால் நான் எதுவுமே சொல்லாததுனால அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல. சும்மா என்னை தடவி என்ன நடந்தாலும் சரி, நீ நிம்மதியாக இருக்க, அஜய் வந்ததுக்கப்புறமா பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஒரு வாரம் ஊர்லேயே இருந்தேன். அந்த நாட்களில் தான் என்னோட உண்மையெல்லாம் புரிஞ்சுது. நான் உண்மையிலேயே எந்த தப்பும் செய்யலை, உண்மையானவளாக தான் இருந்தேன். நான் ஒரு கெட்டவளும் கிடையாது. அங்கே நடந்த தப்புக்கு என்னோட எந்த நடத்தையும் காரணம் கிடையாது. தப்பு எல்லாமே அவரோட பார்வையிலையும் அவரோட ஆசையிலையும் தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மௌனமான உண்மை என்னோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வெளியில் தான் சொல்ல முடியல. என்னோட மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு வார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு, நான் என்னை இழக்கக்கூடாது, நான் என்னை யார்கிட்டையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. ஆனால் என்னோட மனசுக்குள்ளே மட்டும் நான் தெரியும், நீ தப்பானவ கிடையாது ஹேமா, நீ தப்பானவ கிடையாது. நாட்கள் ஓடிச்சு. ஊரில் நான் நிம்மதியாக இருந்தாலும் அஜய் மட்டும் டெய்லியும் கால் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவனுக்கு ஏதோ தோணுச்சு போல் ஒரு நேரடியாக வீடியோ காலில் கேட்டான். நீ ஊரில் இருக்கிறதுனால அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு ஹேமா, ஒரு மாதிரியாக பேசுகிறாரு, ஏதோ கவலையாக இருப்பார் போல். அந்த வார்த்தை என்னோட காதுக்கு பயங்கரமாக கேட்டுச்சு. எனக்கே கோபமாக வந்துச்சு. அவர் கவலையாக இருக்காரா? அப்போ நான் தான் அந்த வீட்டில் பயந்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் தினமும் தப்பி பிழைச்சி ஓடிக்கிட்டு இருந்தேன். நான் தான் சாப்பாடு தூக்கம் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்தேன். ஆனால் அஜய்க்கு அந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அவனோட எண்ணம் எல்லாமே அப்பா தனியாக இருக்காரு, அப்பா கஷ்டப்படுறாரு அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். நான் எதுவுமே சொல்லலை, ரொம்ப மௌனமாக இருந்தேன். சில விஷயங்களை நம்ம சொன்னாலும் புரியாதவங்க இருக்காங்க. அவங்க நம்பிக்கையில் மூழ்கி உண்மையை கண்ணை மறைச்சிரும், பார்க்கவே மாட்டாங்க. அதனால் நான் அவனோட பேசுகிறதே பெருசாக எடுத்துக்கல. உண்மையாக பேச ஆரம்பிக்கிறதுக்கே அவன் இன்னும் தயாராக இல்லை போல அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கி ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. உண்மை சொல்ல வேணும் அப்படிங்கிற நம்ம கையில் இருக்கலாம், ஆனால் அது கட்டாயத்திலே இருக்கலாம். ஆனால் அதை கேட்குறதுக்கு அவங்களுக்கும் மனசு இருக்கணும். நான் இப்போ ஊரில் இருந்தாலும் மனசுக்குள்ளே நிம்மதி இல்லை. அவர் என்னை பார்க்குற பார்வையே, அவர் நடந்துக்கிட்டதெல்லாம் தினமும் என்னோட கனவுலையும் நினைவுலையும் வந்துக்கிட்டே இருக்குது. அது மனசுக்குள்ளே இருந்தாலும் அது யாருக்கிட்டேயும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அது மோசமான விஷயம். நான் பேசினா யாரும் நம்புவாங்களா? உண்மையை சொல்ல என்னை யாரும் தப்பாக பார்த்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம். அவரோட பையன் லண்டனில் இருந்தா, அவன்கிட்ட சொன்னால் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவனோட அப்பா மேலே நம்பிக்கை இருந்தான்னு எனக்கே தெரியும். நான் சொன்னால் நம்புவானா இல்லை என்னதான் சந்தேகப்படுவானா? இது எனக்கு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. நான் எந்த தவறுமே பண்ணலை. அவன் என்னோட கணவன், அவனோட குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நானும்.
அவனுக்காக மட்டும்தான் நான் அந்த வீட்டில் இருந்தேன். அவரும் என்னோட மாமனார் தான். ஆனால் அவர் என் மேலே வச்ச ஆசை சுத்தமாக சரியில்லை. ஒரு நாள் அஜய் மெசேஜ் அனுப்புனான். ஹேமா, அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. நீ வந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருப்பார். நான் இங்கே வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் வர்றேன். அவனோட குரலில் அன்பு இருந்துச்சு. ஆனால் அவனோட சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கல. அவனுக்கு அவன் அப்பா என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. நான் சொன்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சு. வேற வழி இல்லாமல் அவன் சொல்கிறதுக்காக நான் அந்த வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது அவனுக்கு தெரியாது. அவனும் அது தெரியாமல் என்ன அங்கே போன்னு சொல்கிறான். நான் நிறைய யோசித்தேன். போனால் என்ன ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும்? அது அவனோட வீடு. நானும் அவனோட மனைவி தான். தப்பாக நடந்துக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டாதான் நடக்கும். இந்த மாதிரி நான் நிறைய போராட்டத்துக்கு அப்புறமா நானும் எவ்வளோ நாள் தான் பயந்துட்டு ஓடுறது? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நிம்மதியாக வாழ ஒரு முடிவெடுக்க போகிறேன். இனிமே நான் என்னையும் என்னோட மரியாதையும் நானே பார்த்துக்கிறேன். அந்த வீட்டுக்கு திரும்பவும் போனேன். பழைய நினைவுகள் எல்லாம் வந்துச்சு, தொந்தரவு பண்ணுச்சு. அந்த வீட்டு சுவர்கள் என்னை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவர் வாசலில் நின்றுக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு ஒரு சிரிப்போடு பேசினார். எனக்கு ஒரே கசப்பாக இருந்துச்சு. அவர் முன்னாடி எனக்கு நிற்கவே ஒரே தயக்கமாக இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போன சில நாட்கள் அவர் எதுவுமே சொல்லலை, சும்மா இருந்தார். தனியாக இருக்கப்போ பேசலை, தப்பாக எதுவும் செய்யலை. நான் நினச்சேன் இவர் மாறிட்டாரா? ஆனால் நிஜம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். பழைய முகத்தை காட்டாமல் உள்ளே ஒளிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லவங்க மாதிரி நடிக்கிறது. சரி, நடக்கிறது நடக்கட்டும். நானும் அமைதியாக இருந்தேன். ஒரு நாள் நைட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன். வாசல் கதவு மெதுவாக தட்டுற சத்தம் கேட்டுச்சு. ஹேமா, நீ தூங்கிட்டியா? தண்ணி குடிக்கணும். நான் கதவை திறக்கலை. தண்ணியை ஜன்னல் பக்கத்தில் இருக்குது. என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் மெதுவாக கதவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு பேசினார். நான் உனக்காக என்னோட வாழ்க்கையே விட்டுட்டேன். நீ மட்டும் என்னை ஒத்துக்கிட்டா போதும். உன்னோட வாழ்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் என்னோட உடம்பே நடுங்கிச்சு. என்ன திரும்பவுமா? அவர் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட மனசில் என்ன ஆசை இருக்குன்னு அந்த வார்த்தையிலேயே முழுக்க முழுக்க தெரிஞ்சு போச்சு. நான் கடுப்பாகி கதவுக்கு பின்னாடி இருந்து கத்துனேன். நீங்கள் என்னோட மாமனார், கணவன் இல்லை, ஞாபகம் இருக்கா? நான் உங்கள் பொண்ணு மாதிரி தான். என் மேலே இருக்கிற ஆசை தப்பாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு கடைசி. இதுக்கு மேலே பொறுத்துக்க மாட்டேன். அவர் வெளியே அமைதியாக நின்னார். சில நிமிஷத்துக்கு அப்புறமா போயிட்டாரு. அதுக்கப்புறமா நான் கதவை பாதி திறந்து வெளியே பார்த்தேன். அந்த வீட்டில் நான் மட்டும் இல்லை, என்னோட தைரியமும் என் கூடவே இருக்குதுன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன். இதுக்கப்புறமா அந்த ஒரு நாளும் வந்துச்சு. வீடு முழுக்க ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. என்னோட மாமனார் வெளியே போயிருந்தார். டைமு ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். அந்த நேரத்தில் எங்கள் வீட்டோட வாசக்கதவை யாரோ வேகமாக தட்டினாங்க. நான் கதவை திறந்து பார்த்தப்போ போலீஸ் ட்ரெஸ்ஸில் 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கூட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டியும் அவங்களோட பேரனும். நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அக்கா, பயப்படாதீங்க, நாங்கள் பக்கத்து வீட்டு பாட்டியோட பேரன்தான். நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்ததுக்கப்புறமா போலீஸை வர சொன்னோம். அந்த பாட்டியோட பையன் சொன்னான், நான் கிட்டத்தட்ட 2 வாரமாக கவனிக்கிறேன்க்கா. நீங்களும் உங்கள் மாமனாரும் தனியாக இருக்கீங்க. அவர் நடந்துக்கிற விதம் சரியில்லைன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமியார் ரொம்ப நல்லவங்க. அவங்க செத்ததுலேயே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. இது ரொம்ப நாளாகவே நானும் என்னோட பாட்டியும் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டே இருந்தோம். அதனால தான் நாங்கள் இப்போ போலீஸை வர வச்சோம். மாமனார் ஒவ்வொரு நாளும் செஞ்ச லீலை எல்லாமே தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறமா மாமியார் இறந்து போன தேதியை கேட்டு போலீஸ்காரங்க வாங்கினாங்க. மாமனார் மாமியாரை கொலை செஞ்சது தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணுக்கு இப்போது புரிஞ்சு போச்சு. மாமியார் இறந்தது இயற்கை மரணம் இல்லை, மாமனார் திட்டமிட்டு தான் மாமியாரை கொலை செஞ்சுருக்காரு. இந்த விஷயத்தால் நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன். இவர் ஆளுதான் பார்க்க ஒரு மாதிரியான ஆளுன்னு பார்த்தா சரியான கொலைகாரனாக இருப்பான போலன்னு எனக்கு ரொம்பவே ஷாக்காகவும் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. அவர் மேலே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தான் என்னோடய மாமியாரை திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காரு போல். இப்போ அவர் செஞ்ச லீலை, அவர் செஞ்ச கொலை எல்லாத்தையுமே போலீஸ் ஆதாரத்தோடையும் வீடியோ மூலமாகவும் பார்த்துட்டாங்க. அவரை போலீஸ் அப்படியே கைது பண்ணாங்க. அவர் ஆரம்பத்தில் எதையுமே ஒத்துக்கலை. நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னார். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற மருந்து பாட்டில், மாமியார் உடலுக்கு போட்ட மருந்து, சிகிச்சை ரெக்கார்டு, சிசிடிவி வீடியோ எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்க. எல்லாருமே அவருக்கு எதிராக தான் இருந்துச்சு.
அவர் அந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஆளாக இருக்காருன்னு எனக்கு கூட தெரியாமல் போயிடுச்சு. அவர் அந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஆள்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நம்ம ஒரு வீட்டில் வாழ்கிறப்போ நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் உண்மையான முகம் தெரியாமல் வாழ்கிறோம். அதுக்குள்ளே அஜயும் வந்துட்டாரு. அவர் ஃப்ளைட் ஏறி நேராக வந்தார். அவர்கிட்ட நான் உண்மையை எல்லாத்தையுமே சொன்னேன். அவர் ஒரு நிமிஷம் கூட என்னை சந்திக்கலை. அவர் ஒரு நிமிஷம் கூட என்னை சந்தேகப்படலை. அவர் கண்ணில் தண்ணி வந்துச்சு. பரவாயில்ல, நீ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாதான் இது உண்மைன்னு தெரிஞ்சிச்சு. நீ பாதுகாப்பாக இருக்க முடிஞ்சிச்சு. நான் அவர் மேலே வச்ச பாசம் நம்பிக்கை எல்லாமே சுக்கு நூறாக உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாரு. அந்த நாள் முடிஞ்சதும் அடுத்த நாள் அஜய், எனக்கு இந்த வீட்டிலையே இருக்க பிடிக்கல, நீயும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எப்படியாவது இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வீடு இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அஜய் சொன்னார். இதுக்கப்புறமா அஜயோட லீவு முடிஞ்சு இந்த தடவை நாங்கள் 2 பேருமே லண்டனுக்கு கிளம்பிட்டோம். ஒரு புது வீடு, ஒரு அன்பான வாழ்க்கை, எல்லாமே ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் மனசு மட்டும் நிம்மதியாக இருந்துச்சு. நான் என்னை மீட்டு எடுத்துட்டேன். பயப்படுறவங்க எல்லாருக்குமே இது ஒரு உதாரணம். தப்புக்கு எதிராக பேசணும், நம்ம மரியாதையை நாமே காப்பாற்றிக்கணும்.